முதல் கல்யாணம் நின்னு போச்சுல. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் மனசுல அதெல்லாம் ஞாபகம் வந்துருக்குண்டா. அண்ணன் நீ கவலைப்படாதண்ணே, இந்த கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம ஜாம் ஜாம் நடக்கும். உன் மனசுல அப்படி எதுவும் கவலை இருக்கா சரவணா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன்டா நீங்களே கிளப்பி விடுறீங்க? சிவகாமி இதோ வந்துட்டாங்க. என்ன ராதா நீ எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு கொடுத்துட்டு நீயே இன்னைக்கு இப்படி லேட்டா வர? அப்படி இல்ல சிவகாமி, வர வழியில கொஞ்சம் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நான் லேட்டா வந்தாலும் மணிக்கு ஃபோன் பண்ணி இங்க எல்லா ஏற்பாடும் எப்படி நடக்குதுன்னு போன்ல கேட்டுட்டே தான் இருந்தேன். இப்ப கூட சந்தியாவுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்களாம். ஏன் மருமகளுக்கு என்ன? அவ மேக்கப் போடாமலேயே தேவதை மாதிரி இருப்பா. அதுக்குள்ள நான் பழசாயிட்டேனா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவ அழகாயிட்டாளா? இந்த மாமியாருங்கெல்லாம் ஏன் அப்படி இருக்காங்களோ? இப்படியே விடு மச்சான் வண்டியா. டேய், பொண்ணு மாப்பிள்ள 2 வீட்டுக்காரலாம் வந்துட்டாங்கடா. நாம தான் லேட்டு. இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ண வந்தது பெரிய விஷயம். வா வா, டக்குன்னு போய் ஆஜரலாம் வா. இதோ பொண்ணு வீட்ல இருந்து பட்ட பக்கம் அழகே பேர் மாதிரி பாரு. வணக்கம். ரெடி சார், ரெடி சார். இதோ முச்சிலாம் சார். இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்? செந்தில், என்னப்பா நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம சரவணை ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னானே, அத மறக்காம எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சியா இல்லையாடா? அப்பா சரவணன் என்ன சொல்லிட்டாருப்பா, நானும் அதை எடுத்து வச்சாச்சு. சரவண கைப்பக்குவத்துல செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு எல்லாரும் அசந்து போக போறாங்க பாரு. மாப்பிள்ள MBA படிச்சிருக்கிறதா சொன்னாங்க. இப்ப என்னவோ ஸ்வீட் கடை வச்சிருக்கிற மாதிரியே பேசுறாங்க. மாப்பிள்ள ஸ்வீட் செய்வாருன்னா அப்போ சமையல்காரரா இருப்பாரு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. வாங்க நிச்சயதார்த்த வேலையை பார்ப்போம். ஆமாமா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. வாங்க போலாம். வாங்கப்பா போலாம். ஒரு நிமிஷம், மாப்பிள்ள ஸ்வீட்லாம் செய்வாரா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? அண்ணன் எல்லா ஸ்வீட்டும் அருமையா செய்வாப்ல. அண்ணன் வச்சிருக்க ஸ்வீட் ஸ்டால்ல எல்லா ஸ்வீட்டும் அண்ணன் கைப்பக்குவம் தான். சரவணனுக்கு பேனா பிடிச்சு எழுதுற படிப்பு வேலை தான் வரல, ஆனா கரண்டி பிடிச்சு செய்யற அடுப்பு வேலையில அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இவங்களே எல்லாத்தையும் உணரிட்டாங்க. மாப்பிள்ள MBA படிச்சிருக்காருன்னு சொன்னது ஃபுல்லா பொய்யா? பொண்ணு உள்ள ரெடியா இருப்பா. நம்ம வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கோம். வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க வா வாங்க வாடா. விடு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு படிக்காத மாப்பிள்ளைக்கு சந்தியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அதுவும் பச்சை பச்சையா போய் வர சொல்லிருக்கீங்க. மாப்பிள்ளை MBA படிச்சவரு, அது இதுன்னு உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிருக்கீங்க. அவர் பள்ளிக்கூடத்துக்கே போகாம ஸ்வீட் கடை வச்சிருக்காரு. ஏங்க இப்படி பண்ணீங்க? ஜனனி, கொஞ்சம் மெதுவா பேச. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஜனனி. மாப்பிள்ள படிக்கலனாலும் ரொம்ப தங்கமானவர். அவர் தங்கமா இருக்கட்டும் இல்ல தகரமா இருக்கட்டும், சந்தியா கேத்தவரா? அத பார்க்க மாட்டீங்களா? நீங்க அமெரிக்கா போறதுக்காக சந்தியாவை யாரோ ஒருத்தருக்கு கட்டி வச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அத்தையும் மாமாவும் இருந்திருந்தா இப்படி ஒருத்தருக்கு சந்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிருப்பாங்களா?
கூட பிறந்த அண்ணன் இப்படி பண்ணலாமா? சந்தியா படிப்புல எவ்வளவு ஆர்வமானவ. ஐபிஎஸ் ஆகணுங்கிறத அவ லட்சியமா வச்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்காக விட்டு கொடுத்து இன்னைக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்ட தயாரா இருக்கா. இப்படி விட்டு கொடுக்கிற ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்க கூட உங்களுக்கு துப்பு இல்லையா? அப்படி பார்க்க முடியலன்னா விட்டுட்டு போங்க. அதுக்காக இப்படி இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு ஒத்த கால நின்னாளா? வேண்டாம் தானே சொல்றா. அவ விருப்பத்துக்கு மீறி கல்யாணம் பண்றதும் இல்லாம பொய் வர, அதுவும் சின்ன பொய்யா. மாப்பிள்ளை படிச்சவர்னு ஒச்சையா ஒரு பொய். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உண்மை சந்தியாக்கு தெரியாது. நம்ம அண்ணனுக்காக லட்சியத்தை தியாகம் பண்றோம், நமக்காக அண்ணன் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருன்னு அவ மனசுல ஏதோ ஒரு மூலையில நம்பிக்கை இருக்கும்ல. எல்லாத்தையுமே உடைச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டீங்களே. உங்க சுயநலத்துக்காக இப்படி தரம் தாழ்ந்து போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஜனனி 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் மாப்பிள்ள படிச்சவர்னு ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். மத்தபடி அவரை பத்தி நான் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. என்னங்க உண்மை? அப்படியே இந்த உண்மையை சந்தியா கிட்ட சொல்லி அவகிட்ட சம்மதம் வாங்கிருக்கலாம்ல. அதை செஞ்சீங்களா? ஏன் செய்யல? அப்போ உங்க மனசுக்கே நீங்க பண்றது தப்புன்னு தெரியுதுல. ஆமா, எனக்கு இப்ப இன்னொரு சந்தேகம் வருது. அப்படி படிக்காத ஒரு மாப்பிளைக்கு அவங்க ஏன் இப்படி ஒரு படிச்ச பொண்ணை தேடினாங்க? அவங்களுக்காச்சு இவ படிச்சவங்கிற உண்மை தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. அதுவும் தெரியாதா? சுத்தம் போச்சு, போச்சு, எல்லாம் போச்சு. ஏங்க ஏன் இவ்ளோ பெரிய பொய் சொல்லிருக்கீங்க? நாளைக்கு சந்தியா அந்த வீட்ல போய் வாழணும். அவ படிச்சவங்கிற உண்மை தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படதான் செய்வாங்க ஜனனி. அப்படியா? அப்போ இப்பவே போய் மாப்பிள்ளை வீட்ல எங்க பொண்ணு படிச்சவ ஐபிஎஸ் ஆகறதா அவன் லட்சியம்னு சொல்லுவோம். வாங்க வாங்க. ஜனனி கைய விடு, முதல்ல கல்யாணம் முடியட்டும். அத்தையும் மாமாவும் இறந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க இடத்துல இருந்து சந்தியாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம 2 பேருக்குமே இருக்கு. அத மறந்துட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. நீங்க பண்றது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல. ஜனனி, ஜனனி. எங்க எனக்கு ஒரு முக்கியமான டவுட். கல்யாண செலவு அது இதுன்னு பேசாத, சரியா? அத பத்தி பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது இல்லங்க, இந்த வீட்டோட மூத்த மருமக யாரு? ஏன்? சொல்லுங்க. நீதான். அது இப்ப வரைக்கும். ஆனா கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா? லாஜிக் படி வீட்டுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமக நீதான். உறவு முறைப்படி பார்த்தா சரவணன பொண்டாட்டி தான் மூத்த மருமக. சரி, என்ன போ, நம்ம வீட்டுக்கு 2 மூத்த மருமகன்னு வச்சுக்க. சமாளிக்கிறீங்களா? ஏற்கனவே அத்தைக்கு என்ன கண்டாலே அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. சரவணன் மாமா தான் அதிகமா பிடிக்கும். அப்ப அவரோட பொண்டாட்டிக்கு தானே ஓவரா மதிப்பு கொடுப்பாங்க. இன்னும் நிச்சயதார்த்தம் கூட முடியல, அதுக்குள்ளேயே வா. மணி, என்னப்பாச்சு? உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? நீங்க என்ன உசுப்பேத்தி விட்டதுனால தான் அந்த பொய் சொல்லவே நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ என் பொண்டாட்டி ஜனனி என்ன ரொம்ப கேவலமா திட்டா. காரி மூஞ்சில துப்பா, அதுதான் பாக்கி. சரி, திட்டுறதெல்லாம் இருக்கட்டும். அவ பாட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஏதாவது கேட்டு போறா, அப்புறம் வில்லங்கம் ஆயிடும். என் பயமே அதுதான்க்கா. கேட்டாலும் கேட்டுருவாளோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு. அத சந்தியா கிட்ட சொல்லி அவ ஏதாவது முடிவு எடுத்துருவாளோன்னு அது வேற பயமா இருக்கு. ரொம்ப பயப்படாத. மண்டபம் வரைக்கும் வந்த கல்யாணம் ஏற்கனவே அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடாகி நின்னு போயிருக்கு. அதனால இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்மளா எதுவும் வில்லங்கத்தை வளர்த்துக்காம இருந்தா சரி. நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. என்னண்ணே இப்படி ஒதுங்கி ஓரமா நிக்கிற? உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல? என்னடா நக்கலா? நானும் நீ பள்ளிக்கூடம் போயிருந்தா எதுக்கு அனல் அடுப்புல வேக போறோம்? அந்த படிப்பு கர்மம் தான் நமக்கு வரவே இல்லையே. சரி, அது விடுங்கண்ணே. பொண்ணை பார்த்து பேசுனீங்களா இல்லையா? இப்பதானடா நிச்சயதார்த்தமே நடக்க போகுது, அதுக்குள்ள எப்படி போய் பேச முடியும்? என்னண்ணா நீ சரியான விவரம் தெரியாத ஆளா இருக்க.
இந்நேரம் நம்பர் வாங்கி பேசி சோஷியல் நெட்வொர்க்ல ரெக்வெஸ்ட் கொடுத்து அப்படியே வீடியோ கால் பண்ணி ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு போனேன். நீங்களாம் ஜாங்கிரி பிரியா தான் ஆக்கி. சக்கரை, உன்னை நான் என்னென்னவோ நினைச்சேன். நீ பயங்கர விவரமா இருக்க. ஆனா நீ வேஸ்டா இருக்கியே. கோல்டா? அன்னைக்கே உங்களை பொண்ணு பார்க்க வரேன்னு எவ்வளவு சொன்னேன் தெரியுமா? எங்க அம்மா தான் கேட்கவே இல்ல. ஏன் சந்தியா ரொம்ப அமைதியாவே இருக்க? நீ பேசவே மாட்டியா? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசினா வாயடின்னு சொல்லிடுவாங்க, நீ பேசாமையா இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னது அக்காவா? என்ன நீ அர்ச்சனானே கூப்பிடு. அக்காவாமா? அக்கா. ஆமா, எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஓகே தானே? சொல்லுங்க அண்ணி. உங்க 2 பேரையும் அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல. வா வரேன். பார்வதி, என்ன உன் ஆள் உன்னை கேப் விடாம போட்டோவா எடுத்துட்டு இருக்கான்? அதாண்டி எனக்கும் புரியல. கல்யாண ஆல்பத்துல என் போட்டோ தான் பாதி இருக்க போது பாரு. டேய் பட்டாசு, என்ன மாப்ள? யாருடா கல்யாண பொண்ணு? இதோ அவதான் கல்யாண பொண்ணு. இருந்தும் ஒருத்தி மேல லவ் வந்துச்சு. அது இப்படியா போட்டுக்கிட்டு போகணும்? சினிமாவில் வர்ற மாதிரி சொந்த லவ்வர் கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் வேலை பார்க்க வந்திருக்கானே, இந்த கொடுமையை என்னன்னு சொல்றது? டேய் போட்டோ ஏறா. ஏன் இப்படி டெல்லா இருக்க? ஏய் எடுக்கலாம் கூட பரவாயில்ல, சும்மா ஃபிளாஷ் அடிச்சிட்டே இரு, அப்பதான் நம்புவாங்க. எடு 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 மாப்ள. சரவணனுக்கு பேனா பிடிச்சு எழுதுற படிப்பு வேலை தான் வரல, ஆனா கரண்டி பிடிச்சு செய்யற அடுப்பு வேலையில அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எல்லாமே தெரிஞ்சும் சத்யாவை இந்த புதைக்குழியில தள்ளிவிட போறேன்னா, எல்லாம் என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க போறேன்னா. சத்யா பாவம், ஒரு நாள் கூட நாத நரங்குற எண்ணத்தோட என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்ல. அவளுக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே ஆசையை உதறி தள்ளிட்டு இப்ப தாலி கட்டிக்க போறா. அவ கட்டிக்க போற புருஷன் ஒரு படிக்காதவன்னு சொன்னா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உன் அண்ணன் எல்லாம் தெரிஞ்சும் வேணும்னு இப்படி செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சா நீ எப்படி துடிச்சு போவ? என் புருஷன் சுயநலமா இப்படி ஒரு கேவலமான ஒரு பொய்ய சொல்லிருக்காருன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேனா அதுக்கு பெரும் சுயநலம் தானே. இப்ப போய் உண்மையை சொன்னா கல்யாணம் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால என் புருஷன் என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அது காலப்போக்குல சரியாயிடும். ஆனா இந்த கல்யாணம் நடந்தா சத்யாவோட ஒட்டுமொத்த வாழ்க்கை வீணா போயிடுமே.
ஒரு நாள் உண்மை தெரியும் போது நீங்களுமா அண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னு அவன் என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, என்ன ஆனாலும் சரி உண்மையை சொல்லிதான் ஆகணும். சந்தியா என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. அவளுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. இப்ப போய் சந்தியா கிட்ட இதை சொன்னா அவ ஷாக் ஆவா. அதுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்ல மாட்டாளே. தலைக்கு மேல வெள்ளம். ஜான் போனா என்ன, முழம் போனா என்னன்னு போயிடுவா. இப்போ என்ன பண்ணணும்? பேசாம மாப்பிள்ளை பார்த்து பேசிடுவோம். அவர்கிட்ட போய் நீங்க படிக்காதவரு, ஆனா நீங்க கட்டிக்க போற பொண்ணு இவ்ளோ படிச்சவன்னு சொல்லுவோம். எப்படியோ இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. மிச்சத்தை அவங்க பாத்துப்பாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாவும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்தது என் தப்பு தான். இவ முகம் ஏன் இவ்ளோ சோகமா டல்லா இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, உங்க Dress சூப்பரா இருக்குண்ணா. பார்க்க மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. டேய், நான் தான்டா மாப்பிள்ள. கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. இப்போவாது நம்புடா. ஓகே ஓகே. இந்த சந்தியாவையும் ஜனனியையும் ஆளையே காணோம். அண்ணியும் நாத்தனாரும் இன்னும் ரகசியம் பேசி முடிக்கலையா? ரெண்டு பேரையும் தனியா விடக்கூடாதே. எங்க அவங்க? இருங்கம்மா, நான் போய் கூட்டு வரேன். நீங்க இருங்க தம்பி, நான் அர்ச்சனாவை அனுப்பி வைக்கிறேன். அர்ச்சனா, நீ போய் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா. சரிங்க, இத கூட்டு வரேன். மயிலு, மா நீயும் கூட போ. சரிம்மா. பார்வதி, நீ அவங்களோட போ. சரி, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நிச்சயதார்த்த ஓலை எழுதிடலாமா? எழுதிடலாங்க. நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்குல்ல. பொண்ணோட அப்பா அம்மாவும் பிள்ளையோட அப்பா அம்மாவும் இங்கே தானே இருக்கா? பொண்ணுக்கு அண்ணனும் அண்ணியும் தான், அவங்க தான் பெத்தவங்க மாதிரி. அதுக்கு என்ன பரவாயில்ல, அவளையும் வர சொல்லுங்க. இதோ கூப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி நம பிரபா. இவங்க தான் கல்யாண பொண்ணா? ஓ, அப்ப நம்ம ஆளு கல்யாண பொண்ணு இல்லையா? அப்பா,
விக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உன் ரூட்டு கிளியரா இருக்கு. வாவ், ஓ மை கடவுளே, தேங்க்யூ. அர்ச்சனா, ஜனனி அங்க இல்லையா? இல்லையே, சந்தியா மட்டும் தானே இருந்தா. இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, நான் போய் கூட்டு வரேன்.